என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்துவின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கே என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி, தேவன் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி. ஆக இரண்டு பகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் இன்னொரு எங்கே குறித்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யோபு பக்தன் கேட்கிறார், நான் அவரை எங்கே காணலாம், எங்கே சந்திக்கலாம், நான் அவரை எங்கே சந்திக்க முடியும்? பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. நான் அவரை சந்திக்க வேண்டும். யோபு வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் யோபுக்குள்ளாக இருந்த ஒரு வைராக்கியம், நான் அவரை சந்திக்கணும், என் பிரச்சனையை நான் அவர்கிட்ட சொல்லணும், நான் அவரை சந்திக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நேரம் நாம் ஆண்டவரிடத்தில் இப்படி நாம் ஒரு ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறோம், எங்கே உம்மை சந்திக்க முடியும், எங்கே சந்திக்கலாம்? பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்குள் இருந்தது. ஆண்டவரை சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள் இருந்தது. ஒரு மனிதன் தெய்வத்தை சந்திக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ளாக எழும்புகிற அந்த ஆசையை காட்டிலும் தேவனுக்கு நம்மை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் உண்டு. அநேக நேரங்களில் கடவுளுக்கு என்ன சந்திக்கணும்னு ஆசையான்னு கேட்குறீங்களா? உண்மையிலேயே நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த கேள்வியை கேட்டது உண்டா? எங்கே அவரை சந்திப்பேன்? அவரை சந்திக்கிறது, நீங்கள் இருக்கிற இடத்தில் அவரை சந்திக்க முடியும். ஆனால் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி சந்திக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நீங்கள் எங்கே சந்திக்கலாம் என்ற அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். பிரியமானவர்களே, எப்படி சந்திக்க முடியும்? முதலாவதாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கணுமா? தேவனை சந்திக்கிறதுக்கு முதலாவது ஆயத்தம் தேவை. ஆண்டவரும் கூட யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு மோசேயை சந்திக்க ஆசை. அதனால மோசே கிட்ட சொல்றாரு, விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பிரியமானவர்களே, தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை எங்கு சந்திப்பேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்களும் கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆயத்தம் தேவை. நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்க போகின்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வன், இந்த உலகத்திலேயே ஒரு மகிமை பொருந்தினவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் சந்திக்க போகிறேன் என்றால் எவ்வளவு ஆயத்தம் தேவை யோசித்து பாருங்களேன். அப்போது நம்முடைய மனதளவிலே ஆயத்தப்படுவோம், நம்முடைய சரீர பிரகாரமாய் ஆயத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அவரை சந்திப்பதற்கு முன்பாய் எதையெல்லாம் அவருக்கு பிடிக்காதோ அதோடு அவரை சந்திக்க முடியாதே. அப்படின்னா ஆயத்தம் தேவை. நீங்கள் ஆயத்தப்படுறீங்களா? ஆயத்தத்தோடு தான் அவரை சந்திக்க முடியும். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஆயத்தம் இருந்தால்தான் அவரை சந்திக்க முடியும். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதே பகுதியில் 3ஆம் வசனத்தில் யோபு அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. அப்படின்னா யோபுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது. முதலாவதாக ஆயத்தம் வேண்டும் அவரை சந்திக்க. இரண்டாவது ஆசை வேண்டும் அவரை சந்திக்க. ஜெப நேரத்தில் வேற வழி இல்லை, அதனால ஜெபம் பண்ணணும்னு ஆசை இல்லாமல் ஜெபம் பண்ண போறீங்களா? ஆசை இல்லாமல் அந்த சமூகத்துக்கு போறீங்களா? ஆசை இல்லாமல் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா நம்ம ஜெபமும் கேட்கப்படாது, அங்கே ஒரு பெரிய மாற்றத்தையும் பார்க்க முடியாது, தேவனையும் சந்திக்க முடியாது.
உங்களுக்குள்ள ஆசை இருக்க வேண்டும். யோபுவுக்குள்ளாய் அந்த ஆசை இருந்தது. அதனால தான் யோபுவுக்குள்ள நான் அவரை சந்தித்தால் நல்லா இருக்குமே, அவர் ஆசனத்துக்கு முன்னால போவேனே, அங்கே அமர்வேனேன்னு சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்கிறதற்கு ஆசை வேண்டும். ஆசை இருந்தால் நீங்கள் எங்கே சந்திக்கலாம் என்ற கேள்விக்கு பதிலை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். ஆயத்தம் இரண்டாவது, ஆசை மூன்றாவதாக. யோபு 23 அதிகாரம் 5 வசனத்தில் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அப்படின்னா நான் அவரை கேள்வி கேட்டு அவர் மேலே என் கோபத்தை காட்டுவேன்னு சொல்லலை. அவர் மறுமொழியை நான் கேட்பேன், அவர் சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அப்படின்னா அந்த இடத்துல யோபுவுக்குள்ளாக ஒரு சப்மிஷன் இருந்தது, ஒரு சப்மிசிவ் ஹார்ட், தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு இருதயம் அவருக்குள் இருந்தது. அர்ப்பணம் இருந்தால் தேவனை சந்திக்கலாம். ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறீங்களா? சந்திக்கணுன்ற ஆசையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி அர்ப்பணிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை சந்திப்பார். நிச்சயமாய் நாமும் தேவனை சந்திக்க முடியும். எங்கு சந்திக்கலாம் என்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அர்ப்பணம் இருக்கும் இடத்திலே அவரை சந்திக்கலாம். ஆசை இருக்கும் இடத்திலே அவரை சந்திக்கலாம். ஆயத்தத்தோடு இருந்தீர்களானால் அவரை சந்திக்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிறேன். இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியாய் குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 59:10. சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை சந்திக்கின்ற ஆயத்தத்தோடு, ஆசையோடு, அர்ப்பணிப்போடு இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல அவரை சந்திக்க முடியும். அவரும் நம்மை சந்திப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை சந்தித்தால் நலமாய் இருக்கும் என்று நாங்களும் விரும்புகிறோம். உம்மை சந்திக்கணுமே. உம்மை சந்திக்கிற நாளுக்காய் நாங்கள் ஆயத்தத்தோடும் ஆசையோடும் அர்ப்பணத்தோடும் நாங்கள் காத்திருக்க இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை அபியாசப்படுத்தவும் அதன்படி வாழவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய IAS அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.